அந்த உள் அரங்கத்துக்குள்ளே பேசிகிட்டு இருந்த அந்த பேச்சாளர் எல்லார் கையிலையும் பலூன் கொடுக்க சொல்லியிருக்காரு. எல்லார் கைக்கும் பலூன் போனதுக்கப்புறம் எல்லாரும் உங்கள் பேரை அதில் எழுதுங்க அப்படின்னு இருக்காரு. எல்லாரும் எழுதியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற அறையில் கொண்டு போய் எல்லாரும் அந்த பலூனை போட்டு வந்துருங்கன்னு இருக்காரு. எல்லாரும் போய் பலூனை போட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு அவங்க பலூனை எடுத்துகிட்டு வந்துருங்க பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காரு. எல்லாம் முட்டி மோதிட்டு வேகமாக போயிருக்காங்க. 1 மணி நேரம் ஆயிருக்கு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சரி எல்லாம் வந்துருங்க அப்படின்ட்டு இருக்காரு. எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ உள்ளே போயிட்டு ஒரு பலூனை எடுங்க, யார் பேர் போட்டிருக்கோ அவங்க பேரை சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு இருக்காரு. அதே மாதிரி எல்லாரும் உள்ளே போயிட்டு ஒரு பலூன் எடுத்து இருக்கிற பேரை சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. 5-10 நிமிஷத்துக்குள்ளே எல்லார் கையிலையும் அவங்கவுங்க பலூன் போய் சேர்ந்துருச்சு. பேச்சாளர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, இதுதான் சார் வாழ்க்கை. நம்ம மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அது எங்கே இருக்குது, எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. உண்மையான மகிழ்ச்சி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுலையும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் தான் இருக்குது. அடுத்தவங்களை நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை வச்சுக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சி வரும் அப்படின்ட்டு இருக்காரு. மகிழ்ச்சியிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடுத்தவங்களை மகிழ்ச்சி பார்க்கறது. மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவலையை அடுத்தவங்க கிட்ட பகிரும்போது அது பாதியாக குறையும். மகிழ்ச்சியை அடுத்தவங்க கிட்ட பகிரும்போது அது ரெட்டிப்பாகவோ பல மடங்காகவோ ஆகும். உங்களால் அடுத்தவங்களுக்கு பெரிய உதவி எதுவும் செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு புன்னகை அடுத்தவங்க கிட்ட கொடுங்க. அது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ அந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.